பழனிசாமி அப்பனா திமுகவுடைய பி டீம்ல அவர் ஒத்துக்கிறாரா? ஏன்னா பழனிசாமி தான் தொடர்ந்து பொதுச்செயலாளராக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்றாரு. உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பி டீம்னா எடப்பாடி இவர்களுக்கு பி டீமாகத்தான் இருக்க முடியும். அவர் 26, 27 சேர்ந்தது முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை 23 நினைக்கிறேன், அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார். அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை. அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்ல தாவேக்கால் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றி என்னிடம் சொல்லவில்லை. இப்பொழுது வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோட நட்போடு பழகக்கூடியவர். அதனால எங்க கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களோட தான் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் பேசிட்டு இருந்தாரு. இப்போ கட்சியை வந்து வேற ஒரு கட்சியில சேர்ந்தாங்க. இது எப்படி எல்லாரையும் ஒருங்கிணைக்குன்னு சொன்ன ஒரு மூத்த நிர்வாகி அவரு கெட் அவுட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்துல தொடங்கியிருக்காரு. அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததுலே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்திச்சதுதான் காரணம் அப்படிங்கிறார். எல்லாரையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் எங்களோட நட்போடு வந்து பேசுறாரு. அவர் மூத்த நிர்வாகி. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜேஎனி கண்ட காலத்திலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 37 வருஷமாக நல்ல நண்பர். இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோட நட்புணர்வோடு பழகக்கூடியவர். அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார், அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை, அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார். அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியாதான். இன்னும் சொல்ல போனா அவர் 26, 27 சேர்ந்தது முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை 23 நினைக்கிறேன், அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார். அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை. அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்ல தாவேக்கால் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றி என்னிடம் சொல்லவில்லை. இப்பொழுது வேறொரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோட நட்போடு பழகக்கூடியவர். அதனால எங்க கட்சியில அவர் ஏன் சேரலைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களோட தான் கூட்டிட்டு வர்றதுன்னா என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன், சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று. குறிப்பாக நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றதுதான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செப்டம்பர்ல கேட்டப்பே தெரியும். அதனால அண்ணன் அவர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் என்னிடம் அங்கு அந்த தாவேக்காவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் அன்றைக்கெல்லாம் எதுவும் பேசவில்லை. வருங்காலத்துல சந்திப்போம், அவரும் நானே எப்படியும் நண்பர்களாக சந்திப்போம். அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பழனிசாமி அப்பனா திமுகவுடைய பி டீம்ல அவர் ஒத்துக்கிறாரா? ஏன்னா பழனிசாமி தான் தொடர்ந்து பொதுச்செயலாளராக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்றாரு. அப்படின்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர், திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் 2021 கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார். 24 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே
பாராளுமன்ற தேர்தல் தனியா போய் நின்னாரு. அப்படின்னா அவரு எனக்கு தெரிந்து அவர் 17க்கு அப்புறம் எங்களை எல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு BTமுக தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு BTம்னா எடப்பாடி இவர்களுக்கு BTமாகத்தான் இருக்க முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக அப்படிங்கிறதா உங்களுடைய இலக்கு. அப்புறம் செங்கோட்டையன் வந்து எல்லாருடைய ஒரே மதிக்கிறதா வருது. உள்ள இருந்து செய்ய முடியாத வெளியே இருந்து ஒரு ஒருங்கிணைப்பை வேற ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் செஞ்ச ஒரு ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? அதோட சேர்ந்ததுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்துறை சேர்ந்த உங்களுடைய கணக்கு. அது போல டிபேட்ல வர்றாங்களா சில அரசியல் வல்லுநர்கள், அவர்கள் ஆசைகள், அதெல்லாம் உங்களது கணக்கெல்லாம் வேற. உண்மை என்ன என்பது உங்களுக்கு இன்னும் ஒரு மாதங்கள்ல தெரிய வரும். என்ன அம்மா முதலாக அறிமுகப்படுத்தியதே இந்த மதுரை மண்டலத்துலதான் வேட்பாளரா பெரியகுள பாராளுமன்ற வேட்பாளரா. அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு போட்டியிட்ட போடி தொகுதி இந்த மதுரை மண்டலத்தில் உள்ளது. அதனால இயற்கையாக புரட்சி தலைவரின் கோட்டை இது. புரட்சி தலைவர் எதை தொடங்கினாலும் மதுரையில் தொடங்குவார். அந்த ஒரு ஈர்ப்பு தான் மதுரை மீது எல்லாருக்குமே தவிர வேற ஒன்று தனிப்பட்ட அதிர்ஷ்டம் அந்த காரணங்கள் தான் கிடையாது. இயற்கையாக நாங்க வந்தப்போ அது அறிவிப்பு. அதான் இன்னைக்கு காலையிலே நான் உங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். இன்னும் அங்கே தூங்குவது போல் நடிப்பவர்கள் இது போல அமைதி காத்தால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இயக்கம் மாபெரும் தோல்வி அடைந்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொள்வார்களோ என்ற ஒரு கருத்து தமிழ்நாடு முழுவதும் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.